அக்கா பாத்தியா, இந்த தமிழும் மல்லியும் இந்த வண்டி வந்ததுல இருந்து வண்டியை விட்டு இறங்கவே மாட்றாங்க. எப்ப பார்த்தாலும் வண்டியிலேயே ஜாலியா ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஆமா ராஜு, அவங்களுக்கு இது ஜாலியா இருக்குல்ல. சரி சரி, அவங்க ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு போட்டோம். மல்லி, இந்த வண்டியில சுத்துறது நமக்கு ரொம்பவே ஜாலியா இருக்குல்ல. ஆமா தமிழ், எனக்கும் ரொம்பவே ஜாலியா இருக்கு. அண்ணா, நீங்க ஏதோ செய்வீங்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? தம்பி, நம்ம வச்சிருக்க கிளே வச்சு நம்ம ஜாங்கிரி செஞ்சு சும்மா விளையாடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கிளே வச்சு ஜாங்கிரி செய்ய போறீங்களா? சரி சரி செய்யுங்க, அதுவும் நம்ம விளையாடுறதுக்கு ஜாலியா தானே இருக்கும். எது கிளே வச்சு செய்ய போறீங்களா? அப்போ வித்தியாசமா இருக்குமே. நம்ம இன்னைக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்க போகுது. ராஜு, முதல்ல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திரலாம். ஊத்தியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊத்திரலாம், அப்பதான் நல்லா இருக்கும். இன்னமும் கொஞ்சம் ஊத்திரலாம். இப்படி ஊத்தினா டைம் ஆகும் போல இருக்கு. நம்ம இப்படி ஊத்திடுவோம், இது சரியா இருக்கும். அண்ணா, என்ன தானே ஊத்துவாங்க, நீங்க என்ன தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? ராஜு, நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே செய்யறோம், அதுக்கு எதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கணும்? சும்மா நம்ம கிளே வச்சு செய்ய போறோம், அதுக்கு எதுக்கு நமக்கு எண்ணெய்? சும்மா விளையாடுவோம் தண்ணியில செஞ்சு. ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் சரிதானே, நம்ம விளையாடுறதுக்கு சும்மா அப்படி விளையாடுவோம். ராஜு, ரோசி, நம்ம முதல்ல இந்த கிளேய கொஞ்சமா எடுத்து இந்த ஊசியில போட்டுருவோம். போட்டு நம்ம அப்படியே முறுக்கு புளியற மாதிரி புளிவோம். எப்படி ஐடியா? அடேங்கப்பா, பயங்கரமான ஐடியாவா இருக்கானே. நாங்க முறுக்கு புளியறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்களே, அதை வச்சு புளிஞ்சுதான் பார்த்துருக்கோம். நீங்க என்னன்னா வித்தியாசமா எடுத்துட்டு வரீங்களே. என்ன ராஜு சொல்ற? உண்மையாவா சொல்ற? ஆனா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனே, நீங்க அதை எதை உண்மை நம்பிடாதீங்க. சரி சரி ராஜு, நான் நீ சும்மா தான் சொல்றேன்னு எனக்கு தெரியுது. சரி சரி. ராஜு, முதல்ல நம்ம இதை இப்படி புடிங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த கிளேய இப்படி உள்ள போட்டுடலாம். ஆ இப்படி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி மாட்டிடலாம். வருமானு தெரியலையே. ஆஹா, ஜாங்கிரி வரும் போல இருக்கே. ஜாங்கிரி. ஆஹா, செமையா வருதே நமக்கு ஜாங்கிரி. இதான் வந்துருச்சுல ஜாங்கிரி. இன்னொரு ஜாங்கிரியை எப்படி சுடுவோம்? இன்னொரு ஜாங்கிரியும் வந்துருச்சே. ஜாங்கிரின்னு பார்த்தா இது முறுக்கு மாதிரி வருது. சரி, இதை ஜாங்கிரியா வச்சுப்போம். ஜாங்கிரி ஒழுங்கா வா. இந்த மூணாவது ஜாங்கிரியும் வந்துருச்சு. அடுத்தது இங்க ஒரு ஜாங்கிரி செய்வோம். ஓகே, நம்ம ஜாங்கிரி செஞ்சுட்டோமே. இப்போ இதை நம்ம அந்த அடுப்புல போட்டுடலாம். அண்ணா, ஜாங்கிரி சிகப்பு கலர்ல தானே இருக்கும், நீங்க என்ன வெள்ளை கலர்ல செஞ்சு வச்சிருக்கீங்க? இரு ராஜு, முதல்ல மாவு போடும்போது இப்படி தானே இருக்கும். நம்ம சும்மா இதை எடுத்து கடாயில போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம ஜாங்கிரி வந்த மாதிரி காமிச்சிடலாம். ஐ, இப்படி ஜாங்கிரி செஞ்சு விளையாடலாமா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இதுக்கு மேல நானு மல்லி தமிழ் எல்லாம் இது மாதிரி செஞ்சு விளையாடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கே. சரி, இப்போ நம்ம தயார் செஞ்சு வச்ச இந்த ஜாங்கிரியை இதுல போட்டுடலாம். ஆஹா, இப்படி மிதக்குது பாத்தியா ராஜு? அண்ணா, இது எப்படிண்ணா தயாராகும்? இரு ராஜு, இது எப்படி தயாராகும்? இதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர்ல கிளே எடுத்து இதே மாதிரி செஞ்சுட்டா அது தயார் செஞ்ச மாதிரி வந்துடும்ல. சரிண்ணா சரிண்ணா, நல்லா தான் இருக்கு. மல்லி, இந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஆமா தமிழ், ரொம்பவே ஜாலியா இருக்கு. ராஜு, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் கிளேயும் எடுத்து இப்படி போட்டுடலாம்.
இது சூப்பரா வந்துருச்சு. பார்க்க ஜாங்கிரி மாதிரியே இருக்கே. சூப்பர்ண்ணா. அண்ணா இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கண்ணே, சூப்பரா இருக்கு. நானும் இதே மாதிரி செஞ்சு விளையாடுவேன். சரி ராஜு, ரோசி, இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக ஜிலேபி மாதிரியே இருக்கு பாருங்க. ஜாங்கிரி, சூப்பரான ஜாங்கிரி. ஹே ஹே, செமையா இருக்கேண்ணே. ஜாங்கிரி மாதிரியே இருக்க.